அலி இப்னு அபி தாலிப். இதெல்லாம் அதாவது மூன்றாவது பகுதியாக புரிஞ்சுங்க எப்படி இந்த அறிஞர்கள் இந்த ஜிஹாத் நஃப்ஸ் மன போராட்டத்தை புரிந்து கொண்டார்கள் அப்படி என்பதற்கு. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஒருவர் வாராரு. அவர் வந்து கேட்கிறார், இந்த உலகத்தை போராட்டம் என்பதை புரிந்து கொள்வதற்கு அவர் சொன்ன ஒரு சின்ன ஒரு உதாரணம். யா அமீர் அல் முஃமினீன், மூமின்களின் தலைவரே, சிஃப் லன துன்யா, எங்களுக்கு உலகத்தை கொஞ்சம் வர்ணிச்சு சொல்லுங்க, எப்படி நம்ம உலகத்தை புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, வமா அஸ்ஃபுலக மின் தாரி மன் ஸஹ ஃபீஹா அமின் வமன் ஸகம ஃபீஹா நதிம் வமன் இஃப்தகர ஃபீஹா ஹஸின் வமன் இஸ்தக்னா ஃபீஹா ஃபுத்தின் ஹலாலுஹா ஹிசாபு ஹராமுஹா அஸாப். இதான் உலகம்ன்றார். இதுதான் உலகம் அப்படின்றார். என்ன, நான் உங்களுக்கு எப்படி இந்த உலகத்தை வர்ணிப்பது? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஆரோக்கியமாக இருந்தானோ அவனுக்கு பாதுகாப்பு இருக்குது. இந்த உலகம் யார் ஆரோக்கியமாக இருந்தானோ அவனுக்கு பாதுகாப்பு, நிம்மதி இருக்குது. யார் நோய்வாய்ப்பட்டானோ அவனுக்கு கவலை இருக்குது. உலகத்துடைய சுருக்கமாக தானே, அவனுக்கு கவலை இருக்கிறது. வமன் இஃப்தகர ஃபீஹா ஹஸின், யார் இந்த உலகத்தில் வறுமைப்பட்டாரோ அவருக்கு கவலை இருக்கிறது. வமன் இஸ்தக்னா ஃபீஹா ஃபுத்தின், யாருக்கு வசதி கிடைச்சதோ அவனுக்கு சோதனை இருக்குது, அவனுக்கு சோதனை இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த ஹலால் அனுபவிச்சாலும் மறுமையில் அது கணக்கு ஹிசாப். இந்த உலகத்தில் எந்த ஹராம் அனுபவிச்சாலும் மறுமையில் அது அதாப். இதுதான் உலகம் என்றார். இந்த உலகத்தில் எந்த ஹலால் அனுபவிச்சாலும் மறுமையில் அது ஹிசாப். இந்த உலகத்தில் எந்த ஹராத் அனுபவிச்சாலும் மறுமையில் அது என்னது? அதாப். இப்படி இருக்கக்கூடியதான் இந்த உலகம், இப்படி இருக்கக்கூடியதான் இந்த உலகம். இது உங்களுக்கு நான் எப்படி சொல்வது என்று இமாம் அதாவது நபித்தோழர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்ணிச்சு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சுத்தி எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய போராட்டம் கொடுக்கக்கூடியது உலகம் என்பதை தான் பல இவ்வளவு ஹிலாஃப், இது சொன்னவர் யாரு? ஹிலாஃபத்தில் இருந்து கொண்டு அமீருல் முஃமினாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்தை அவ்வளவுதான் கண்டாரு. இதான் உலகம், இதுல வேற எதுவுமே இல்லை என்பதை தான் பெரிய இடத்துல இருந்து. இப்ப கீழே இருந்து கண்டு உலகத்தை கற்பனை பண்றவன் வேற வேறையெல்லாம் யோசிக்கலாம். மேலுக்கு போயிட்டார், ஆட்சியெல்லாம் கிடைச்சாச்சு. இதுக்கு பின்னாலும் உலகம் அவருக்கு எப்படி விளங்குது? இதுல ஒன்றுமே என்னது இல்லை என்பது போன்று தோற்றம் அளிப்பது இருக்கிறது. இதுதான் நாம் காண வேண்டிய ஒரு மிக முக்கியமான இடம். இந்த உலகத்துடைய சபீல்கள் திறப்பதாக இருந்தால் எம்மிடத்தில் பெரிய ஒரு போராட்டம் இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த இடத்திலே எனக்கு ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் வந்திருக்குது, இந்த டைமுடைய பிரச்சனை சம்பந்தமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு முஃமினுக்கு பல இந்த ஹதீஸ்களை நான் தொகுத்து சொல்கிறேன் இடத்துல, ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய ராகத்துடைய தொடர்ச்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 5 ராகத்துகள் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறது? ஆரம்பிக்கும். ஒரு முஃமினுக்கு இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான நிம்மதியும் உண்மையான ராகத்தும் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது எங்கே ஆரம்பிக்கும்? மௌத்தில் தான். அவன் என்றைக்கு மரணிக்கிறானோ அந்த இடத்துல தான் என்ன செய்யும்? அவனது நிம்மதியும் ராகத்தும் ஆரம்பிக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓதி என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையாலே தடவி கொண்டிருந்தாங்க. ஆனால் அப்படி தடவுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க? அந்த கையை தட்டிட்டு இலர் ரஃபீகில் அலான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் பக்கமே நான் என்ன செய்கிறேன்? போகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கை சாய்ந்ததை பார்க்கிறோம். ஏன்? அவர் நிம்மதி எதில் உணர்ந்திருந்தாரு? இந்த உலகம் ஒரு சோதனை களம், அதை விட்டு நான் என்ன செய்கிறேன்? போகிறேன். என் தந்தையுடைய சோகமேன்னு ஃபாத்திமா எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? உன் தந்தைக்கு இதுக்கு நாளைக்கு பிறகு சோகமே இல்லை, இதுக்கு பிறகு துன்பமே உன் தந்தைக்கு இல்லை என்று சொன்னார்கள். பட்டதெல்லாம் உலகத்தில், இதுக்கு பிறகு அவருக்கு என்னது? துன்பமே கிடையாது என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், முதலாக ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் நிம்மதியும் அவன் என்றைக்கு இந்த உலகத்திலே மரணிக்கிறானோ அன்றைய நாளில் தான் என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். இரண்டாவது இடம் ஒரு முஃமினை பொறுத்து, அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க? முஸ்தரிஹுன் வ முஸ்தராஹும் மின்ஹு, நிம்மதி அடைகிறார், ராகத்தை அடைகிறார். ஏன் சொன்னாங்க? மரணம். அந்த மரண நேரத்தில் ஒரு முஃமினுக்கு உண்மையிலே என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தை அவன் பார்த்து சரியான பார்வையில் பார்த்தாண்டால் அந்த இடத்துல தான் அவனுக்கு ராகத்து வர முடியும். அடுத்ததாக இரண்டாவது செய்தி, ஒரு முஃமினுக்கு அடுத்ததாக கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் மன நிம்மதி எங்க? கபரில் வைக்கப்பட்டவுடன் அவனுக்கு முதலாவது என்ன செய்யும்? அந்த சொர்க்கத்துடைய இடம் காட்டப்படும். இதான் மக்காதுஹு மினல் ஜன்னா, இதுதான் நீ போகக்கூடிய இடம், இதான் நீ போகக்கூடிய இடம் என்ற ஒரு காட்சி காட்டப்படும். எப்படி? அதாவது எப்படி சொல்லப்படும்? யுகாலு ஹாதா மக்அதுக், இதான் உங்களுடைய இடம். ஹத்தா யபஅஸகல்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, இதான் நீங்க போகக்கூடிய இடம், மறுமையினால எழுப்பும் வரைக்கும் அப்படி என்று சொல்லி ஒரு வாசல் என்ன செய்யும்? அவருக்கு அதிலிருந்து திறந்து விடப்படும். இது ஒரு முஃமின் அடையக்கூடிய இரண்டாவது சந்தோஷம். மூன்றாவது எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், விசாரணை நேரத்தில் அல்லாஹு தாலா ஏட்ட கொடுப்பானே, எங்க கொடுத்தா அவனுக்கு சந்தோஷம் இருக்கும்?
யமீன், வலது கையில். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது யௌம இதின் துஅரதுன் லா தக்ஃபா மின்கும் காஃபியா, அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து காட்டப்படுவீர்கள், உங்களில் எதுவுமே என்ன செய்யப்படாது, மறைக்கப்பட மாட்டாது, எல்லாமே விளங்கும். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருக்கு வலதிலே ஏடு கொடுக்கப்படுகிறதோ, ஃபயகூலு ஹாஉம் இக்ரஉ கிதாபி, அவன முழு சந்தோஷம் என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு மனிதன் சந்தோஷத்தை அடைஞ்சு அடுத்தவனுக்கு காட்டுறதுதான். அவன் மறுமையில என்ன செய்வான் தெரியுமா? ஹாஉம் இக்ரஉ கிதாபியா, இந்த புத்தகத்தை பாருங்க, என் ஏடு எங்க தரப்பட்டிருக்கேன்னு பாருங்க, மறுமையில எனக்கு விசாரணை இருக்கு, நான் நம்பிக்கொண்டிருந்தேன் என்று சொல்லுவான். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த இடத்துல, மறுமையில நான் விசாரிக்கப்படுவேன்னு நம்பிக்கையில இருந்தேன், அது மாதிரி விசாரணை நடந்து எனக்கு என்ன செஞ்சுட்டு வலது கையில ஏடு கிடைத்து விட்டது. அவன் அடையக்கூடிய பெரிய சந்தோஷத்துடைய மூன்றாவது கட்டம், இதுதான் உண்மையான சந்தோஷம். ஒரு முஃமின் அடையக்கூடிய சந்தோஷத்துல அவன் அடையக்கூடிய உச்சகட்ட சந்தோஷத்துடைய மூன்றாவது இடம் எது? இதுதான். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, நாலாவது, அதை எடுத்த பின்னால தான் நம்ம சிராத்தை தாண்டுவோம். எதை தாண்டுவோம்? பாலத்தை தாண்டுவோம். அந்த ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வருகிற, சுப்ஹானல்லாஹ், ஒரு நாள் அந்த ஹதீஸை சொல்லியிருக்கோம், அந்த ரெண்டு வார்த்தை நம்ம புரிஞ்சிருக்கல. என்னன்னு சொன்னால், அதாவது ஃபதுபஅஸ், இரண்டு விஷயங்கள், அமானத்தும் அதுபோல அதாவது அந்த ரஹிமும், இரத்த உறவும், சிராத்துடைய இரண்டு ஓரங்களில் நிற்கும். அந்த ஹதீஸ்ல வார்த்தை வர சஹீஹ் முஸ்லிம்ல, எப்படி அமானிதமும் இரத்த உறவுகளும் சிராத்துடைய இரண்டு ஓரங்கள் என்ன செய்யும்? நிற்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல, அந்த இடத்தை தாண்டுவதாக இருந்தால் இந்த ரெண்டில் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இரத்த உறவு, அமானிதம், இந்த இரண்டில் அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அந்த இடத்தை ஒரு முஃமின் தாண்டுகிறானே, அந்த நேரத்தில் அவன் அடைகிற சந்தோஷம் போல வேறொரு சந்தோஷம் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அதுதான் அவன் வாழ்க்கையில் அடையக்கூடிய மிக உச்சகட்ட சோதனையும் சந்தோஷம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் எல்லோரும் அந்த இடத்துக்கு வந்தே ஆக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் எவராக அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்தா யுத்தத்துக்கு அனுப்பப்பட போகிறார். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ரவாஹாவை சனியத்துல் வதால வச்சு வழி அனுப்புறாங்க. அவ படைத்தளபதியாக போற அப்துல்லா இப்னு ரவாஹா கண்ணீர் விட்டு அழுதாரு. அழுத நேரத்தில் அவர் ஒருவேளை மதீனாவை விட்டு மிக தூரம் 1000 கிலோமீட்டர் யுத்தத்துக்கு போறார் என்பதனால் அழுகிறார்களோ என்று நினைக்க கூடாது என்பதற்காக அவர் சொல்லுகிறார், நான் ஊரை பெறுகிறேன் என்பதோ, எனக்கு மரணம் வரப்போகிறது என்று நினைத்தோ நான் அழவில்லை. நான் அழுவதெல்லாம், நான் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டாலும் அல்லாஹு தாலா சொல்வதை போல வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, எல்லோரும் அந்த நரகத்திற்கு வந்துதான் போக வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறானே, அதை நினைத்தேன். எனக்கு ஜிஹாதில் கலந்து கொண்டு உயிர் நீத்தாலும் எனக்கு அதில் என்னது விடுதலை இல்லையே என்று நினைப்பது தான் எனக்கு என்ன செய்தது, கண்ணீரை வரவழைத்து என்று அவர் சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் எல்லோரும் அந்த இடத்திற்கு வந்தே ஆக வேண்டும். கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, இது இறைவன் அதாவது விதியாக எழுதி கொண்ட ஒரு தீர்ப்பது, எந்த மாற்றம் அதில் வராது. பின்னர் யாரெல்லாம் இறையச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களை நாம் அந்த இடத்தில் காப்பாற்றுவோம். அந்த இடத்தில் அவர்கள் அந்த நரகத்தில் போய்விடாமல் நாம் அவர்களை காப்பாற்றுவோம். பின்னர் அநியாயக்காரர்களை அதிலே நாங்கள் தட்டலிய விட்டு விடுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சிராத்தை கடக்கின்ற நேரம் அது. ஒரு முஃமின் வாழ்க்கையில சந்தோஷப்படுறதாக இருந்தால் அதான் சந்தோஷம். இந்த கட்டங்கள் இருக்குதே, இதுதான் நம்ம அனுபவிக்கக்கூடிய மிக முக்கியமான சோதனைகள். இது 4வது ராகத், ஒரு முஃமின் அடையக்கூடிய 4வது ராகத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 5வது சகோதரர்களே, எல்லாம் சோதனைகள் எல்லாம் கடந்த பின்னால இந்த நாளையும் அவன் ஏன் கடக்கணும்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சொர்க்கம் என்கின்ற ஒன்றை காண்பதற்காகத்தான் இந்த போராட்டங்களை அவன் என்ன செய்யணும், அடையணும். அதற்கு பின்னால் அவன் முதலாக அந்த சொர்க்கத்தை காண்கிறானே, அந்த நேரத்தில் சொல்லப்படுவேன உதுஹுலுஹா பிஸலாமின் ஆமினீன், நிம்மதியாக, ஆமீன், பாதுகாப்பான மனநிலையோடு நிம்மதியாக சாந்தியுடன் இந்த சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் என்று சொல்லப்படுமே, அன்றைக்கு அவன் அடைகின்ற அதைத்தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் சொன்னார்கள், ஃபி அவ்வலி கதமின் யலஉஹா ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான் அவன் என்ன செய்வான், தஅமுர் ராஹா, இந்த ராகத்துடைய நிம்மதியை, டேஸ்டை உணர்வான் என்று சொன்னார்களே, அதான் செய்வான். முதல்ல அவன் காலை வைக்கிறான்னு வைங்க, அதுதான் அவன் அடையக்கூடிய உச்சகட்ட சந்தோஷம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக முஃமின்கள் சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்துடைய வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வகாலுல் ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லதி அத்ஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர், எங்களை விட்டு கவலையை போக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எமது இறைவன் மன்னிக்க கூடியவன், நன்றி பாராட்டக்கூடியவன் என்ற வார்த்தை என்ன செய்வார்கள், சொல்வார் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த 5 இடங்கள் ஒரு முஃமின் அடையக்கூடிய நிம்மதி, இந்த நிம்மதியோடு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எதையும் ஒப்பிடுங்க. இந்த 5 இடங்களை என்றைக்காக இருந்தாலும், எந்த ஒரு அம்சத்துக்கு முன்னாலாக இருந்தாலும் இந்த 5ஐ ஒப்பிட்டு பாருங்கள், எந்த ஒன்று நிற்காது.
எந்த ஒன்று அதுக்கு முன்னால் என்ன செய்ய, எங்கள்கிட்ட உண்மையில ஈமானுக்குரிய அந்த உணர்வு இருந்தால் எந்த ஒன்றுமே நிற்காது. சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் இந்த 5 சிந்தனை எங்களை மாற்றவில்லை என்று வைங்களே, சின்ன சின்ன விஷயங்களை இந்த 5 சிந்தனை எங்களை மாற்றவில்லை என்றால் உடனே முடிவெடுங்கள். மாற்றவில்லை என்பதல்ல, அதற்கும் இந்த செயல்பாடுக்கும் இடையில் எங்களுக்கு குறுக்கா நிற்கிறவன் யாரு? ஷைத்தான். இங்கே அந்த சிந்தனை எங்களை ஆட்டி படைக்கிற, வேற எங்கே நீங்க யோசிக்க வேணாம். எந்த இடத்தில் எங்கள் சிந்தனையில் மாற்றம் நடந்திருக்கிறது, எப்படி நாங்கள் இப்படி தலைகீழாக சிந்திக்கிறோம், என்ன காரணம், அந்த வஸ்வாசி என்ன? இப்ப நினைச்சு பாருங்க, குல்லது பிரபின் நாஸ் குல்லது பிரபில் ஃபலக் எவ்வளவு முக்கியமான சூறா. இதை நாங்க ஏன் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கோம் நினைச்சு பாருங்க. அந்த சூறாவை திருப்பி திருப்பி ஓத வேண்டும் நினைச்சு பாருங்க. நோய்க்கு மட்டுமல்ல, எமது வாழ்க்கையுடைய பல இடங்களுக்கு அந்த சூறாவில் என்ன செய்கிறது, அந்த வஸ்வாஸ் என்கின்ற பகுதி எங்களுடைய உள்ளத்தில் வந்து விடாமல் இருக்கு. அதை எமது ஈமான் மேலோங்குவதற்கு மிக முக்கியமான கட்டமே அது இந்த சூறா என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்.